வணக்கம் மக்களே. எனக்கு இந்த 2-3 நாளாகவே மனசில் ஒரு விஷயம் தூங்குற நேரத்து போக மற்ற நேரம் அந்த ஒரு விஷயமே தான் ஓடிட்டுருக்கு. அவினாசி, கவின், ரிதன்யா கல்யாணமாகி 76 நாளில் விவாகரத்து இல்லை, வரதட்சணை கொடுமையினால் ரொம்ப மனசு உடஞ்சி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா. அவங்க பேரண்ட்ஸ், அந்த ரிதன்யாவோட அப்பா அம்மா கதறதை பார்த்தா, ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற தாய்மார்கள் எல்லாம் அதை பார்த்தாவே தானாக ஆட்டோமேட்டிக்காக ஒரு பய உணர்வு வந்துடுது. ஐயோ, நம்ம பொண்ணு நாளைக்கு கல்யாணம் மூச்சு கொடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தாட்டு கண்டிப்பாக வரும். எனக்கு பெண் குழந்தை தான் இருந்தாலுமே நம்ம குழந்தைங்களுக்கு தைரியத்தை சொல்லி வளர்த்தணும். ஏன்னா படிப்பு மட்டுமே நம்ம குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுங்க, தைரியம் வேணுங்க. இந்த காலத்தில் பெண்கள் வெளிநாடு, பெங்களூர், சென்னை எல்லா இடமும் வேலைக்கு போகிறாங்க, வர்றாங்க. தனியாக அவங்க ஒத்த காலில் நின்று நான் படித்தேன், நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு அவங்களோட சம்பாதியத்தில் எனக்கு தகுந்த மாப்பிள்ளையை பாருங்கள், நான் இந்த டிகிரி படிச்சிருக்கிறேன்னா அந்த டிகிரிக்கு உண்டான இது ஈக்குவலாக மாப்பிள்ளை பாருங்கள் அப்படின்னெல்லாம் பிள்ளைங்க போல்டாக சொல்கிறாங்க. அல்லாத விட பிள்ளைங்க மெயினாக கணவர் வீட்டில் போய் மாமனார், மாமியா, கொழுந்தியா, நாத்தனார், கொழுந்தனார், மச்சாண்டார் எல்லாத்தையும் அனுசரித்து போகிறதும், அவங்கக்கிட்ட அங்கே என்ன நடக்குதோ அன்னன்னைக்கு நம்ம பெண் குழந்தை நம்மக்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா தாய் தகப்பங்கிட்ட எந்த விஷயத்தையும் எந்த குழந்தையும் மறைக்கக்கூடாது. காலேஜ் படிக்கிறப்பவும் சரி, ஸ்கூல் படிக்கிறப்பவும் சரி, மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் தாய் தகப்பங்கிட்ட சொல்லி வளர்த்துங்க. ஏன்னா தாய் தகப்பங்கிட்ட சொன்னால் தான் இந்த விஷயங்கள் நல்லது, இந்த விஷயங்கள் கெட்டது அப்படின்னு அதை எடுத்து உரைத்து அப்போ தாய் சொல்லி தருவா. இது தப்பு சாமி, இது ரைட்டு, இந்த மாதிரி நீ நடந்துக்கோ, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவா. மெயினாக குழந்தைங்களுக்கு தைரியலட்சுமி, தைரியம் சொல்லி கொடுத்து வளர்த்தணும். எனக்கு என்ன தான் இப்போ அந்த வீடியோவில் பார்த்த வரைக்கும் அந்த தாய் சொல்லுது, என் குழந்தை நல்ல தைரியசாலி, நல்லா படிச்சிருக்கிறா, தைரியமானவ, 2வது தெய்வ பக்தி இருக்கிற குழந்தை அப்படின்னெல்லாம் சொல்லி, அப்பேற்பட்ட குழந்தை ஒரு மன உளைச்சலுக்கு இதாகி ஒரு சூசைடு அட்டன் பண்ணுறான்னா நினச்சி பார்க்கவே முடியல. இன்னும் இந்த வரதட்சணை கொடுமைங்கிறது ஒழியவே இல்லைங்க. அதாவது நான் என் மனசில் பட்டது ஒரே பதிவு நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு பெண் குழந்தை பெற்ற பெற்றோருக்கு இல்லாத ஏழைப்பட்டைக்கு ஏழையாக இருக்கிற ஒரு மாப்பிள்ளைக்கு கொடுங்க. வசதி வேணும், நல்லா படிச்சிருக்கணும், அந்தஸ்துன்னு கொடுத்து கடைசியில் நம்ம எந்த கேள்வியும் எதிர்த்து கேட்க முடியாத அளவுக்கு தலைக்குனிவு நம்ம இருக்கக்கூடாது.